கால மாலை. பள்ளி முடிந்து வீட்டுக்கு வந்த கவி படிக்க வேண்டிய நேரத்தில் ஓவியம் வரைய ஆரம்பிக்கிறான். அவனுடைய மேசையில் ஒரு புது பேனா இருக்கிறது. அந்த பேனா ஒளிர ஒளிரன்னு வெளிச்சம் போடுது. கவி அதை கண்டதும் ஆச்சரியமா, இது என்ன பேனா சொல்லிட்டு அதை எடுத்து ஓவியம் வரைய ஆரம்பிக்கிறான். முதலில அவன் ஒரு சிங்கத்தை வரைகிறான். சிங்கத்தின் முடி, பல், கண் எல்லாம் பெரிய அளவுல வண்ணம் வச்சு வரைகிறான். ஆனால் கவி எதிர்பார்க்கவே இல்லாத விஷயம் நடக்குது. அந்த சிங்கம் திடீர்னு காகிதத்திலிருந்து உயிரோடு வெளியே வந்து ரோஆர் கடுப்பாக கத்துது. கவி கட்ட மாதிரி பயந்துட்டு ஓடி ஒளிஞ்சிக்கிறான். அந்த சிங்கம் அவனை பின்தொடர்ந்து வந்து சொல்றது, நீ என்ன வரையிட்டேனே, ஆனா எனக்கு பசிக்குது, சாப்பாடு கொடு, இல்லன்னா நான் அங்க கத்திடுவேன். கவி பயந்து சிப்ஸ்ட்ரா பண்ணி அதுவும் உயிரோட வெளியே வருது. சிங்கம் அதை சாப்பிடுது. சாப்பிட்ட உடனே சிங்கம் சந்தோஷமா அமைதியா உட்கார்ந்து போறது. இது பேனா இல்ல பாஸ், இது மாய பேனா. அதுக்கப்புறம் கவி அதை யூஸ் பண்ணி ரோபோ, பறவை, கோழி கூட ஒரு சூப்பர் ஹீரோ வரைஞ்சு விளையாட ஆரம்பிக்கிறான். எல்லாம் உயிரோட வந்து அவனோட தோழிகளா இருக்கிறாங்க. ஒரே ஒரு நாள் கவி ரொம்ப கோபத்துல இருந்தான். யாரோ அவனை கிண்டல் பண்ணதாலா என்னவோ மயக்கமா ஒரு வில்லனை வரைய ஆரம்பிச்சான். தலையில கொடூரமான மின்முடி, கண்கள் சிவப்பா எரியற மாதிரி, கைகளில வாள் மாதிரி துருக்கி விளையாட்டா தான் வரைஞ்சேன்னு நினைச்சான். ஆனா அந்த வில்லன் திடீர்னு காகிதத்திலிருந்து வெளியே வந்து, ஹாஹா நான் வந்துட்டேன், யாரும் என் சேத்தி தடுக்க முடியாது கத்திட்டு ஊர்ல ஒவ்வொரு இடத்துலயும் பயம் கட்ட பண்ண ஆரம்பிச்சான். மக்கள் ஓடுறாங்க, பசங்கள் அழுறாங்க. கவிதான் வரைய போன வில்லன் இப்படி நடக்கும்னு கனவில கூட நினைச்சதில்லை. அந்த வில்லன் ஊர்ல பூமி கலங்குற அளவுக்கு எல்லாரையும் பயமுறுத்த ஆரம்பிச்சிட்டான். கவி தான் வரைய உருவாக்கினதால அதுக்கான பொறுப்பு தான் நெஞ்ச கச்சிதமாக பிடிச்சுக்கிட்டு ஓடினான். அவன் அந்த மேசைக்கு பக்கத்துல உட்கார்ந்தான். இது என்னாலதான் நடந்திருக்கு, நான் தான் இதுக்கு ஒரு முடிவா வரணும் கண்ணை மூடி தீவிரமா யோசிச்சான். அந்த நேரத்துல ஒரு அதிசய ஐடியா. வில்லனை யாரால தான் தடுக்க முடியும்? ஒரு ஜெயண்ட் வாக்யூம் வரையறே, அவன் கூட பிடிக்க முடியாத ஷாப்பிங் வாக்யூம். பேசி பேனாவை எடுத்துக்கிட்டு தீவிரமா வரைய ஆரம்பிச்சான். மெஷின் மாதிரி வடிவம். 1 வினாடி, 2 வினாடி, அந்த வாக்யூம் உயிரோடு வந்துடுச்சு. வாக்யூம் அவனை நோக்கி பாயிறது. வில்லன் ஓடுறான். ஆனால் அந்த வாக்யூம் ஒரு நொடியில அந்த காகிதம் சுருண்டு மூடிக்கிற மாதிரி வில்லன் உள்ள இழுத்து போயிடுறான். அங்க நிம்மதியும் அமைதியும். கவி மெதுவா பேனாவை பார்த்தான். அதுல ஒளிரும் ஒளி இன்னும் இருக்குதே, ஆனா இனிமே நீங்க என்னவோ பண்ணணும்னு சொல்லதில்லை. அவன் மெதுவா அந்த பேனாவை எடுத்தான். இது ஒரு மாயம், இதுல நல்லது பண்ணலைன்னா அது நம்மவையே கொல்லும். அந்த பேனா